சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். போன கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்டா, இதில் வந்து வி சமன் எஃப் லெம்டா வரகடையிலும் இந்த போன கிளாஸில் அதாவது 4வது அலகுற 3வது கிளாஸ் வரகடையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த சமன்பாடை வச்சு எப்படி கேள்வி செய்யுது, இந்த சமன்பாடை வச்சு எப்படி கேள்வி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ போன கிளாஸில் வேகம் அல்லது கதி, அதே மாதிரி மீடிரன், அதே மாதிரி அலைநீளம், இது மூணுக்கும் இடையிலான தொடர்புள்ள வி சமன் எஃப் லெம்டா இந்த சமன்பாடு எடுத்திருந்தோம். ரொம்ப இல்லையா? இன்றைக்கி இதில் வர கேள்விகளை பார்ப்போம். இதில் வந்து எப்படி கேள்விகள் செய்யறது பார்ப்போம். சரி, முதலாவது கேள்வி எழுவுங்க. 256 ஹெர்ட்ஸ் மீடிரனை கொண்ட முதலாவது கேள்வியா, 256 ஹெர்ட்ஸ் மீடிரனை கொண்ட 256 ஹெர்ட்ஸ் மீடிரனை கொண்டு அலையொன்றின் அலைநீளம் 1.4 மீட்டர் ஆகும். 1.4 மீட்டர் ஆகும் எனின் அவ்வலையின் கதியை காண்க. சரி, இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதாவது மீடிரன் சொல்லி கிடக்கு 256 ஹெர்ட்ஸா, அதே மாதிரி அலைநீளம் 1.4 மீட்டரா. அவன் கேட்குற கேள்வி என்னண்டா கதி. அப்போ கதிக்குரிய சமன்பாடு வி சமன் என்ன சமன்பாடு? எஃப் லெம்டா. வி சமன் எஃப் லெம்டா. எஃப்ன்றது எத்தனை? மீடிரன் 256 ஹெர்ட்ஸ் தர லெம்டா எவ்வளோ சொல்லி கிடக்கு? 1.4. இதை பெருக்குனா வேகம் வரும் அல்லது கதி வரும். காணுங்காப்பம் பெருக்குனா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. பெருக்கி பாருங்க, 256ஐயும் 1.4ஐயும் பெருக்கி பாருங்க எவ்வளோ வருது? 358.4 ms மைனஸ் 1. 358.4 ms மைனஸ் 1. மீடியம் தந்திருக்காங்க, அலைநீளம் தந்திருக்காங்க. என்ன கேட்குறாங்க? கதி கேள்வி. என்ன கேள்வி? கதி. இது முதலாவது கேள்வியா. சரி, ரெண்டாவது கேள்வி எழுவுங்க. 3 கிலோஹெர்ட்ஸ் மீடிரனை கொண்ட 3 கிலோஹெர்ட்ஸ் மீடிரனை கொண்ட மின்காந்த அலையொன்றின் வேகம் 3 ms மைனஸ் 1 ஆகும். 3 ms மைனஸ் 1 ஆகும் எனின் அம்மின்காந்த அலையின் அலைநீளம் யாது? சரி, முதலாவது விட சார் உங்களுக்கு முதலாவது விட கிடக்கு 10.3 மீட்டர், ரெண்டாவது விட 10.5 மீட்டர், மூணாவது விட 10.8 மீட்டர், நாலாவது விட 10.9 மீட்டர். 4 விட வந்து எடுக்கு. ட்ரை பண்ணுங்க. அப்போ குயிக்கா ட்ரை பண்ணுங்க. அந்த கேள்வியை குயிக்க செஞ்சு பாருங்க. லெம்டா கேள்வி, அதாவது அலை நீளம். சரி, இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஏன்னா சரி, இந்த முதலாளி எழுதிட்டீங்க. முதலாளி எல்லாரும் செஞ்சுப்பீங்க. ரெண்டாவது எழுதியே பார்ப்போம். என்ன சமன்பாடு நம்மளுக்கு? வி சமன் எஃப் லெம்டா. இதான் நம்மளோட சமன்பாடு. இல்லையா? சரி, வேகம் சொல்லி கிடக்கு எத்தனை? 3 வேகம் சொல்லி கிடக்கு 3 தரவை கேள்வியை பார்த்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா தெரியும். சரிதானே? அப்போ வேகம் சரி. மீடியம் சொல்லி கிடக்கு 3 கிலோஹெர்ட்ஸா. கிலோஹெர்ட்ஸில் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாமா? செய்யலாம். அப்போ என்னத்துக்கு மாற்றணும்? ஹெர்ட்ஸுக்கு மாற்றணும்.
எப்படி மாற்றணும் ஹெர்ட்ஸுக்கு. உங்களுக்கு தெரியும் 1000 ஹெர்ட்ஸ் 1000 ஹெர்ட்ஸ் எத்தனை கிலோ ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ் 1000 ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ். அப்போ 3 கிலோ ஹெர்ட்ஸ்டா எத்தனை ஹெர்ட்ஸ் இருக்கும் 3000 ஹெர்ட்ஸ். 1000 ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ்டா 1000 ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ்டா 3 கிலோ ஹெர்ட்ஸ் எத்தனை ஹெர்ட்ஸ் இருந்திருக்கும் 3000 ஹெர்ட்ஸ். 3000 ஹெர்ட்ஸ் தான் அவங்க என்ன சொல்லி கிடக்கு 3 கிலோ ஹெர்ட்ஸ்னு சொல்லி கிடக்கு. இவங்க 10 அடுக்குல வேகத்தை தந்ததால இதை நம்ம 10 அடுக்குலயே போடுவோம். இது எப்படி 10 அடுக்குல போடுறோம் 3 தர 10 3 எப்படி 3 போட்டேன் இதுல 1 2 3 சைபரிக்கு அவன் 3 தர 10 3 இல்லையா 10 3 என்ன அர்த்தம் 1000 என்ன அர்த்தம் 1000. அப்ப 1000 தர 3 என்ன 3000. அப்ப 3 தர 10 3 போட்டு லெம்டாவை தான் நம்ம காணணும். என்னதை காணணும் லெம்டாவை காணணும். லெம்டாவை எப்படி காணுவோம்டா 3 தர 18 3 தர 18 இந்த 3 தர 13 என்ன செய்ய போகுது பிரிச்ச போகுது. ஆகவே 3 தர 13 வந்து என்ன செய்ய போகுது பிரிச்ச போகுது. இது எப்படி பிரிக்கிறேன்டா 3 வெட்டினீங்கடா எத்தனை முறை 1 1 18 13 அடிகள் சமன் அடுக்குகள் பிரிபட்டா என்ன செய்யப்படும் கழிப்பட போகுது. ஏன்னா கழிப்பட எப்படி வர போகுது லெம்டா சமன் 18ல இருந்து 13 போனீங்கன்னா 15 மீட்டர். எத்தனை மீட்டர் வர போகுது 15 மீட்டர் எத்தனை இங்கே இந்த ரெண்டாவது இருந்துச்சு. அப்போ அந்த ஒன்று எங்கே மீதி போகிறோம் முன்னுக்கு அந்த ஒன்று இருக்கு 1 தர 15 தான் அது. அவங்க அந்த ஒன்றை தருவாங்க தேவையான ஒன்று தேவையில்லை நம்மளுக்கு. ஆகவே வெறும் 15 மீட்டர் கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ எத்தனை நாள் வரப்போகுது ரெண்டாவது வீடு. நோட் பண்ணி எடுங்க இது குயிக்கா இதை நோட் பண்ணீங்கண்டா அடுத்த தலைப்பு போடுங்க மின்காந்த அலைகள். அடுத்த தலைப்பு போடுங்க மின்காந்த அலைகள். சரி நம்ம அலைகள் படித்தோம். அலைகளில் பொறிமுறை அலைகளும் படித்தோம், அதே மாதிரி மின்காந்த அலைகளும் படித்தோம். பொறிமுறை அலைக்குள்ள படித்தோம் கடத்தப்பட ஊடகம் அவசியம். மின்காந்த அலைக்கு என்ன அவசியம் இல்லைன்னு படித்தோம் கடத்தப்பட ஊடகம் அவசியம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. சரி அப்போ மின்காந்த அலைகள் யாரை சொல்றா கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லாத அலைகள். கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லாத அலைகள் என்ன சொல்லுவாங்கடா மின்காந்த அலைகள். என்ன அலைகள் மின்காந்த அலைகள். இந்த மின்காந்த அலை கடத்தப்பட ஊடகம் தேவையானு கேட்டா ஊடகம் தேவையில்லை. மின்காந்த அலைக்கு என்ன தேவையில்லை ஊடகம் தேவையில்லை. ஊடகம் இல்லாம பயணிப்பாங்க. ஊடகம் தேவையில்லை ஊடகம் இல்லாம என்ன செய்யப்படுறாங்க பயணிப்பாங்க. அப்ப ஊடகம் அவசியமற்ற அலைகள் என்ன அலைகள் செல்லப்படும் மின்காந்த அலை. என்ன அலைகள் மின்காந்த அலை. சரிதானே. அடுத்த விஷயம் என்னண்டா இந்த மின்காந்த அலைகள் வெற்றிடத்துல பயணம் செய்யக்கூடும். வெற்றிடம்டா வெறும் வெற்றிட இதுக்குள்ள ஒரு வெற்றிடத்துக்குள்ள பயணம் செய்யும் போது 3 தர 10 ms-1 கதியில பயணம் செய்யும். வெற்றிடத்துல பயணம் செய்வது என்ன செய்ய போகுது 3 தர 10 ms-1 கதியில என்ன செய்ய போகுது பயணம் செய்ய போகுது. ஊடகம் தேவையா ஊடகம் தேவையில்லை. அப்ப இந்த கதி எங்க இருக்கும்டா வெற்றிடத்தின் ஊடாக செல்லக்குள்ள இருக்கு. இங்க போது வெற்றிடத்தின் ஊடாக செல்லும் போது 3 தர 10 ms-1 கதியில என்ன செய்ய போறாங்க பயணிச்ச போறாங்க. இந்த மின்காந்த அலைகள் மின்புலங்களாலும் பாதிக்கப்படாது காந்த புலங்களாலும் பாதிக்கப்படாது. மின்காந்த புலம் 2 புலங்களாலையும் எந்த அலையை பாதிக்கலாண்டா மின்காந்த அலையை பாதிக்க முடியாது. சொல்லட்டா மின்காந்த அலைகள் மின்புலங்களாலும் பாதிக்கப்படாது, அதே வேளை காந்த புலங்களாலும் என்ன செய்யப்படாது பாதிக்கப்படாது. இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா இந்த மின்காந்த அலைகள் எப்படி பயணிப்பாங்கடா குறுக்களை என்ன மாதிரி பயணிச்சுதோ அதே மாதிரி யார் பயணிப்பாங்க மின்காந்த அலை பயணிப்பாங்க. குறுக்களை எப்படி பயணிப்பாங்க முடியையும் தாலியையும் வைத்து பயணிக்கும். அதே மாதிரி யார் பயணிக்கும் மின்காந்த அலையும் பயணிக்கும். ஆகவே இதுல இருந்து ஒரு கருத்தெடுக்கலும் மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள் ஆகும். சரிடா மின்காந்த அலைகள் யாவும் என்ன அலைகள் செல்லும் குறுக்கலைகள் ஆகும். ஆனா குறுக்கலைகள் யாவும் என்ன அலைகள் இல்ல மின்காந்த அலைகள் இல்ல. ஏண்டா குறுக்கலை செல்றதுக்கு என்ன அவசியம் ஊடகம் அவசியம். ஆனா மின்காந்த அலை செல்றதுக்கு என்ன அவசியம் இல்ல ஊடகம் அவசியம் இல்ல. அப்ப ஏன் இத குறுக்கலை செல்றோம்டா குறுக்கலைகள் பயணம் செய்யற மாதிரி இவர் என்ன செய்வார் பயணம் செய்வார். குறுக்கலை பயணம் செய்யற மாதிரி யார் என்ன செய்யப்படுறார் மின்காந்த அலையும் பயணம் செய்ய போறார். அப்ப மின்காந்த அலைகள் யாவும் என்ன அலைகளா கருதப்படும் குறுக்கலை. ஆனால் குறுக்கலை யாவும் என்ன அலைகள் இல்ல மின்காந்த அலைகள் இல்ல. சரி மின்காந்த அலைகள் போட்டு கீழே எழுவுங்க சொன்னோம். கடத்தப்பட ஊடகம் அவசியமற்ற அலைகள்
கடத்தப்பட ஊடகம் அவசியமற்ற அலைகள் மின்காந்த அலைகள் எனப்படும். மின்காந்த அலைகள் எனப்படும். அது கீழே ஒரு பாயிண்ட் போடுங்க. மின்காந்த அலையின் இயல்புகள். மின்காந்த அலையின் இயல்புகள். இந்த மின்காந்த அலை எப்படி உருவாகும்டா? அந்த பேர்லயே வருது. இந்த பேரை உடைச்சி பாருங்க. இந்த பேரை உடைச்சி பாருங்க. மின், அடுத்தது காந்தம். அப்ப மின்புலமும் காந்த புலமும் சேர்ந்து யாரை உருவாக்கி கிடக்கு? மின்காந்த அலையை உருவாக்கிச்சாங்க. அதாவது மின் காந்தம் அலைகள்டா. மின்புலமும் காந்த புலமும் சேர்ந்து யாரை உருவாக்கி கிடக்கு? இந்த மின்காந்த அலையை உருவாக்கி கிடக்கு. கீழே மின்காந்த அலை இயல்புகள் போடப்பட்டுங்க. மின்கமா காந்த அலைகளால் முதலாயில்வா மின்கமா காந்த அலைகளால் மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கப்படும். மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கப்படும். இரண்டாவது இயல்புங்க. இவை பயணிக்க ஊடகம் அவசியம் இல்லை. இவை பயணிக்க ஊடகம் அவசியம் இல்லை. அடுத்ததுங்க. இவை வெற்றிடத்தில் 3 தர 10 ms-1 கதியில் பயணிக்கும். இவை வெற்றிடத்தில் 3 தர 10 ms-1 கதியில் பயணிக்கும். அடுத்ததுங்க. மின்புலங்களாலும் காந்த புலங்களாலும் திரும்பல் அடையாது. மின்புலங்களாலும் காந்த புலங்களாலும் திரும்பல் அடையாது. அடுத்ததுங்க. இவை யாவும் குறுக்கலைகளாகும். இவை யாவும் குறுக்கலைகளாகும். இவை யாவும் குறுக்கலைகளாகும். ஆனால் 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 குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைகள் அல்ல. குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைகள் அல்ல. குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைகள் அல்ல. அப்ப நல்லா ஞாபகம். மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலை. ஆனால் குறுக்கலை யாவும் என்ன அலைகள் இல்ல? மின்காந்த அலைகள் இல்ல. ஏன் இதை குறுக்கலைன்னு சொல்றோம்டா? இவங்க குறுக்கலை பயணம் செய்யற மாதிரி முடியையும் தாலியையும் வைத்து பயணம் செய்யும். சரிதானே? அடுத்த கடைசி பயன் சொல்லுங்க. மின்கமா காந்த அலைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும். மின்கமா காந்த அலைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும். சரி, இதை எழுவுனீங்கடா. அடுத்த தலை போடுங்க. மின்காந்த அலைகள் காணப்படும் ஒழுங்கு. மின்காந்த அலைகள் காணப்படும் ஒழுங்கு. இதை நோட் பண்ணீங்கன்னா அடுத்த தலை போடுங்க. மின்காந்த அலைகள் காணப்படும் ஒழுங்கு. மின்காந்த அலைகள் காணப்படும் ஒழுங்கு அல்லது வரிசை. சரி, மின்காந்த அலைகள் ஒழுங்க பார்ப்போம். அதாவது மின்காந்த அலைகள் காணப்படுற அந்த ஒழுங்கு வரிசையை பார்ப்போம். முதலாவது யாருண்டா? டிவி ரேடியோ அலை. முதலாவது யாருண்டா? டிவி ரேடியோ அலை. இந்த அலைகள் ஓர்டர் வழி வச்சுக்கணும். உங்களோட டேம் பேப்பர்ல இந்த கேள்வி வரலாம். சில அலைகள் அந்த ஓர்டரை தந்து போட்டு அதுல சில இடைவெளி விட்டிருப்பாங்க. அந்த இடைவெளிக்கு பொருத்தமான மின்காந்த அலையை பெயரிட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சோம் தெரியுமா? இந்த அலைகள் ஓர்டர் என்ன செஞ்சணும்? விளங்கிருக்கணும். இதுல முதலாவது அலை பார்க்கிறோம், டிவி ரேடியோ அலை. சரிதானே? அடுத்த ரெண்டாவது அலை என்னன்னு பார்த்தோம்டா, நுண்ணலை. மைக்ரோவேவ் சொல்றேன். நுண்ணலை, அதாவது மைக்ரோவேவ் நுண்ணலை. முதலா டிவி ரேடியோ அலை. அடுத்து என்ன அலை? நுண்ணலை. அடுத்து யாருண்டா? செங்கீழ் கதிர். அடுத்து யாருண்டா? செங்கீழ் கதிர். செங்கீழ் கதிரை நம்ம ஐஆர் கதிர்னு சொல்றோம். ஐஆர் கதிர். அடுத்து யாருன்னு பார்த்தோம்டா? கட்புல ஒளி. கட்புல ஒளிக்குள்ள யார் வருவாங்கடா? நம்மளோட சூரிய ஒளி வரும். கட்புல ஒளிக்குள்ள யார் வரப்போறாங்க? சூரிய ஒளி நம்மட அது இதுக்குள்ள வரும். அடுத்து யாருண்டா? யூவி கதிர்.
யூவி கதிர் அல்ட்ரா வயலட்னு சொல்றது, அதாவது கழிவூதா கதிர்னு சொல்றது. இது வந்து யாரு? கழிவூதா கதிர். கழிவூதா கதிர். அடுத்து வந்து யாருண்டா? எக்ஸ் கதிர். அடுத்து வந்து யாரு? எக்ஸ் கதிர். அடுத்து வந்து யாருண்டா? காமா கதிர். என்ன கதிர்? காமா கதிர். இவ்வளவு யார வரிசைண்டா? மின்காந்த அலைகள் காணப்படுற வரிசை. அப்ப மின்காந்த அலைகள் மேல டிவி ரேடியோ அலை, நுண்ணலை, செங்கில் கதிர், கட்புல ஒளி, யூவி கதிர், எக்ஸ் கதிர். அடுத்து என்ன கதிரா போகிறோம்? காமா கதிர். என்ன கதிர்? காமா கதிர். இந்த வரிசையில் என்ன செய்வாங்க தெரியுமா? மேலிருந்து கீழே வரக்குள்ள, மேலிருந்து கீழே வரக்குள்ள வந்து என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? மீடிரன் அதிகரித்து கொண்டு செல்லும். சொல்லுங்க, மேலிருந்து கீழே வரக்குள்ள வந்து என்ன செய்ய போகுது? மீடிரன் கூடிட்டு போகுது. மேலிருந்து மீடிரன் என்ன செய்ய போகுது? கூடிக்கொண்டு செல்ல போகிறது. மீடிரன் கூட கொள்ள என்ன செய்யும் தெரியுமா? அதே வேளை நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா அலை நீளம் குறைந்து கொண்டு செல்லும். மீடிரன் கூடும், அலை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இப்ப நீங்களே சொல்லுங்க, வேகம் தெரியும் நம்மளுக்கு, மீடிரனையும் அலை நீளத்தையும் பெருக்கினா வரும் நம்மளுக்கு வேகம் வரும். வருமா வராதா? வரும். இப்ப சொல்லுங்க, எனக்கு மேலிருந்து கீழே வரக்குள்ள மீடிரன் கூடுது, அதே வேளை அலை நீளம் என்ன செய்யுது? குறையுது. மீடிரன் கூடுது, அலை நீளம் குறையுது. ஒரு கணியம் கூடி இன்னொரு கணியம் குறையுதுண்டா, இந்த கணியம் மாறுமா? மாறாது. இந்த கணியம் என்ன செய்யாது? மாறாது. ஆகவே வேகம் என்ன செய்யாது? மாறாது. வேகம் என்ன செய்யாது? மாறாது. நல்லா ஞாபகம், மின்காந்த அலைகள் அந்த வரிசையில மேலிருந்து கீழே வரக்கொள்ளோ மீடிரன் அதிகரிக்கும், அதே வேளை அலை நீளம் குறைவடையும். அப்போ ஒரு கணியம் கூடி இன்னொரு கணியம் குறையுதுண்டா, அப்ப ரெண்டும் சமப்படுத்தி நீங்க என்ன செய்யும் தெரியுமா? இதுல வேகம் என்ன செய்ய போகுது? மாற மாட்டிக்கு. இதை நோட் பண்ணிடுங்க, இதை நோட் பண்ணிடுங்க, இதை நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணுங்க. சரி, இதை நோட் பண்ணீங்கண்டா எனக்கு இப்போ முதலா கேள்வி ஒன்று எழுவுங்க. முதலா கேள்வி எழுவுங்க. மின்காந்த அலைகளில் முதலாக எழுதுங்க. மின்காந்த அலைகளில் உரோமிலக்கம் 1. உரோமிலக்கம் முதலாக எழுதலாம். உரோமிலக்கம் 1. மீடிரன் கூடிய அலை எது? மீடிரன் கூடிய அலை எது? மின்காந்த அலைகள்ல இந்த போட்டு உரோமிலக்கம் 1. மீடிரன் கூடிய அலை எது? யாருக்கு மீடிரன் கூடும்? மேலதிகளவர்கள் என்ன செய்ய போகுது? மீடிரன் அதிகரிக்க போகுது. அப்ப மீடிரன் கூடினால் யாரு? கடைசி வந்து முடிகிற யாரு? காமா கதிர். போடுங்க, காமா கதிர். காமா கதிர். உரோமிலக்கம் 2வது கேள்வி. உரோமிலக்கம் 2வது கேள்வி. மீடிரன் குறைந்த அலை எது? மீடிரன் குறைந்த அலை எது? மீடிரன் யாரு குறையிருந்தீங்க? டிவி ரேடியோ அலை குறைஞ்சிக்கும். மேலதிகளவர்களால் செஞ்சு வருவது மீடிரன் கூடி வருவது. ஆகவே குறைஞ்சது யாரா இருக்கணும்? டிவி ரேடியோ அலை. யாரு? டிவி ரேடியோ அலை. உரோமிலக்கம் 3வது கேள்வி எழுவுங்க. உரோமிலக்கம் 3வது கேள்வி எழுவுங்க. அலைநீளம் கூடிய அலை எது? அலைநீளம் கூடிய அலை எது? அலைநீளம் கூடிய அலை எது? யாருக்கு அலைநீளம் கூட இருக்கும்? மேலதிக ஒரு அலைநீளம் என்ன செஞ்சு வருவது? குறைஞ்சி வருவது. ஆக அலைநீளம் கூடினால் யாரு? டிவி ரேடியோ அலை. யாரு? டிவி ரேடியோ அலை. உரோமிலக்கம் 4வது கேள்வி எழுவுங்க. உரோமிலக்கம் 4வது கேள்வி எழுவுங்க. அலைநீளம் குறைந்த அலை எது? அலைநீளம் குறைந்த அலை எது? அலைநீளம் குறைந்த அலை எது? யாருக்கு அலைநீளம் குறைய? மேலதிக அலைநீளம் என்ன செஞ்சு வரப்போகுது? குறைஞ்சி வரப்போகுது. அப்போ நல்லா குறைஞ்ச யாரு? காமா கதிர். நல்லா குறைஞ்ச யார் வந்து? காமா கதிர். காமா கதிர். சரி, இப்போ தலை போடுங்க. மின்காந்த அலைகளின் பயன்கள். மின்காந்த அலைகளின் பயன்கள். சரி, மின்காந்த அலைகள பயன்கள்னு போட்டு இப்படி சாட்டோன்னு பிரியுங்க. ஒரு பக்கம் மின்காந்த அலை, இன்னொரு பக்கம் வந்து பயன். ஒரு பக்கம் மின்காந்த அலை, இன்னொரு பக்கம் வந்து என்னென்னு பிரிப்போம்? பயன்கள்னு பிரிப்போம். பிரிங்க, சாட்டோன்னு பிரிங்க. இப்படி
ஒரு பக்கம் மின்காந்த அலைன்னு பிரிங்க, இன்னொரு பக்கம் பயன்கள்னு பிரிங்க. ஒரு பக்கம் பயன்கள். சரி, முதலாவது மின்காந்த அலை போடுங்க, டிவி ரேடியோ அலை. முதலாவது மின்காந்த அலை போடுங்க, டிவி ரேடியோ அலை. சரி, டிவி ரேடியோல என்னத்துக்கு உதவும்டா? தொலை தொடர்பாடலுக்கு உதவும். எதுக்கு உதவ போது? தொலை தொடர்பாடல். ஏனைய விஷயங்கள் அறிந்து கொள்றதுக்கும் இங்க இருந்து ஏனைய விஷயங்கள் அனுப்புறதுக்கான தொலை தொடர்பாடலுக்கு உதவுறது யாருண்டா? டிவி ரேடியோ அலை. முதலாளுங்க தொலை தொடர்பாடலுக்கு உதவும். தொலை தொடர்பாடலுக்கு உதவும். சரி, நீங்க ரெண்டாவது மின்காந்த அலை போடுங்க, நுண்ணலை. ரெண்டாவது மின்காந்த அலை போடுங்க, நுண்ணலை. நுண்ணலை நுண்ணலைன்றது மைக்ரோவேவ் அவன் அடுப்புகள் எல்லாம் பயன்படும். மைக்ரோவேவ் அவன் அடுப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த அவன் அடுப்புல எல்லாம் பயன்படுற அலை சம்பந்தி யாருண்டா? இந்த மைக்ரோவேவ் அலை. இந்த மைக்ரோவேவ்ன்றது ஒரு நுண்ணலை ஒன்று. அலை நுண்ணலை. அப்போ அந்த அவன் அடுப்புகள்ல பயன்படக்கூடிய அலையாக யார் பயன்படுத்துறாங்க? இந்த நுண்ணலையை பயன்படுத்துறாங்க. அப்ப இல்லைங்க, நுண்ணலை அடுப்புகளில் பயன்படுதல். நுண்ணலை அடுப்புகளில் பயன்படுதல். நுண்ணலை அடுப்புகளில் பயன்படுதல். அடுத்த செல்லிட தொலைபேசிகளில் பயன்படுதல். செல்லிட தொலைபேசிகளில் பயன்படுதல். செல்லிட தொலைபேசிகளில் பயன்படுதல். அடுத்த ரேடார் தொகுதிகளில் பயன்படுதல். ரேடார் தொகுதிகளில் பயன்படுதல். சரி, அதோட நுண்ணலை விஷயம் முடியுது. அடுத்த மூணாவது அலை போடுங்க, செங்கில் கதிர், அதாவது ஐஆர் கதிர். செங்கில் கதிர்னு போடுங்க, செங்கில் கதிர். செங்கில் கதிர் எங்க பயன்படுத்தப்படும்டா? உங்களோட செல்லிட தொலைபேசிகள் இருக்கிற கேமராக்கள், உங்களோட செல்லிட தொலைபேசிகள் இருக்கிற கேமராக்கள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த அலைகளை பேர் சொல்லுவாங்க என்னண்டா? செங்கில் கதிர். அதே மாதிரி உங்களோட ரிமோட்னா சேய்மை ஆளுகை கட்டுப்படுத்தி உங்களோட ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த 10 லைட் என்ன அலையறிக்கும்? ஒரு செங்கில் கதிர் அரிச்சு. சரிதானே? அப்ப அதுக்கு செல்லிட தொலைபேசிகளில் கேமராக்களில் பயன்படுதல். செல்லிட தொலைபேசிகளின் கேமராக்களில் பயன்படுதல். அடுத்தது சேய்மை ஆளுகை கட்டுப்படுத்திகளில் பயன்படுதல். உங்களோட ரிமோட்ல பயன்படுத்தப்படும் சேய்மை ஆளுகை கட்டுப்படுத்திகளில் பயன்படுதல். சேய்மை ஆளுகை கட்டுப்படுத்திகளில் பயன்படுதல். அடுத்த மின்காந்த அலை போடுங்க, கட்புல ஒளி. கட்புல ஒளின்னா யாரு? சூரிய ஒளியை சொல்றாங்க. கட்புல ஒளி. கட்புல ஒளி எதுக்கு பயன்படும்டா? சூரிய ஒளி இருந்தா தான் எல்லா இடத்தையும் என்ன செய்யலாம், நம்மளுக்கு பார்க்க முடியும். அப்ப பார்ப்பதில் உதவுற மின்காந்த அலை யாருன்னு கேட்டா அது யார் அடிக்கும்? கட்புல ஒளி. யார் அடிக்க போது? கட்புல ஒளி. கட்புல ஒளிகளுங்க பார்ப்பதற்கு உதவும், இல்லாட்டி பார்வைக்கு உதவுதல். பார்வைக்கு உதவுதல். அடுத்த மின்காந்த அலை போடுங்க, களி ஊதா கதிர். களி ஊதா கதிர், அதாவது யூவி கதிர், அல்ட்ரா வயலட். இந்த கதிர்லாம் அதிகம் கிடைச்சா ஆபத்து. அதனால அன்னளவான குறித்த பெருமானத்துல கிடைச்சா நன்மை. இது அதிகம் கிடைச்சா செய்ய போகுது, ஆபத்து அறிஞ்சும். அது பின்னுக்க பார்ப்போமா. களி ஊதா கதிர். களி ஊதா கதிர வேலை என்னண்டா? பேங்க்ல போலி நாணயத்தாள்கள் இருக்கின்றன. அதாவது கள்ளக்காசை கண்டுபிடிக்கிறது யாருண்டா? இந்த களி ஊதா கதிர். அப்போ பேங்க்ல பயன்படுத்துற அந்த போலி நாணயத்தாள்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துற கதிர் என்ன கதிர் அடிக்கும்? இந்த களி ஊதா கதிர். அது மட்டும் இல்ல, மனிதண்ட உடம்புல விட்டமின் டியை தொகுக்கிறது யாருண்டா? இந்த களி ஊதா கதிர் தான். மனிதன் உடம்புல விட்டமின் டியை தொகுக்கிறது யார் அடிக்கும்? இந்த களி ஊதா கதிர். அப்ப என்ன சொல்றேன்? வங்கிகளில் போலி நாணயத்தாள்களை அறிய உதவும். வங்கிகளில் போலி நாணயத்தாள்களை அறிய உதவும். வங்கிகளில் போலி நாணயத்தாள்களை அறிய உதவும். அடுத்தது, மனித உடலில் விட்டமின் டி தொகுக்க உதவும். மனித உடலில் விட்டமின் டி தொகுக்க உதவும். மனித உடலில் விட்டமின் டி தொகுக்க உதவும். அடுத்த மின்காந்த அலை போடுங்க, எக்ஸ் கதிர். அடுத்த மின்காந்த அலை போடுங்க, எக்ஸ் கதிர். அடுத்த மின்காந்த அலை போடுங்க, எக்ஸ் கதிர்.
எக்ஸ் கதிர் என்னத்துக்கு உதவும்டா? எக்ஸ் கதிர் வந்து உடம்புக்கு உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களை நிலப்படம் எடுக்கிறதுக்கு, உடம்புக்கு எக்ஸ்ரே எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு உள்ளுக்கு இருக்கிற பகுதிகளை நிலப்படம் எடுத்து பார்க்கறதுக்கு உதவுற யாரு? இந்த எக்ஸ் கதிர். இன்னொரு பயன் என்னண்டா, உங்களோட கொள்கலனை துறக்காம சோதனை இருக்கு. உதாரணமா ஏர்போர்ட்டுக்கு போனீங்கடா, ஒரு மிஷின்ல செக் பண்ணுவாங்க, அந்த மிஷின்ல வர அந்த கதிர் என்ன கதிர் ஆகிக்கும்டா? எக்ஸ் கதிர். உங்களோட சாமான அதாவது பெக் பண்ணத்தை திறந்து பார்க்காம உள்ளுக்கு என்ன அரிச்சு இது பார்ப்பதற்கு உதவுற யாராச்சும் இந்த எக்ஸ் கதிரை தான். யாராச்சும் போது இந்த எக்ஸ் கதிர். அவ கீழே உள்ளுறுப்புகளை ஒளிப்படம் எடுக்க உதவும். உள்ளுறுப்புகளை ஒளிப்படம் எடுக்க உதவும். உள்ளுறுப்புகளை ஒளிப்படம் எடுக்க உதவும். அடுத்தது கொள்கலன்களை திறக்காமல் சோதிக்க உதவும். கொள்கலன்களை திறக்காமல் சோதிக்க உதவும். சரி, கடைசி மின்காந்தலை போடுங்க, காமா கதிர். கடைசி மின்காந்தலை போடுங்க, காமா கதிர். காமா கதிர். காமா கதிர் என்னத்துக்கு உதவும்டா? உங்களோட புற்றுநோய் கலங்களை அழிப்பதற்கு உதவும். எதுக்கு உதவ போது? புற்றுநோய் கலங்களை அழிப்பதற்கு உதவும். அதே மாதிரி சர்ஜரி செய்யற அந்த அறுவை சிகிச்சை செய்யற உபகரணங்களை சுத்தப்படுத்துறதுக்கும் யாரை பயன்படுத்துவாங்கடா? இந்த காமா கதிரை பயன்படுத்துவாங்க. அடுத்து அறுவை சிகிச்சை உபகரணங்களை கிருமி அழித்தல். அறுவை சிகிச்சை உபகரணங்களை கிருமி அழித்தல். அறுவை சிகிச்சை உபகரணங்களை கிருமி அழித்தல். அடுத்து புற்றுநோய் கலங்களை அழித்தல். புற்றுநோய் கலங்களை அழித்தல். புற்றுநோய் கலங்களை அழித்தல். இவ்வளவுதான் மின்காந்த அலைகளும் அவற்றின் பயன்கள். சரிதானே? சரி, இதுக்கு புறவார விஷயத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.